ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான். ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குது, அதை பாருங்கள். அதை மாமா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் நைட்டு வந்து இங்கே ரெட்டில் ஒரு பொட்டி கடைக்கு போயிருந்தேன். எவ்வளோ இருட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு காலையில் என்ன சாப்பாடு செஞ்சோம், ஒரு கோவிலுக்கு சாப்பிட போயிருந்தோம். அந்த கோவிலில் கும்பாபிஷேகம், அது எல்லாமே தான் பார்ப்போம். இது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, நீங்கள் வீடியோ மட்டும் போய் பாருங்கள், அதில் நான் சொன்னதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். என்ன லஞ்ச் இன்னைக்கு பார்க்கலாமா? சரி, ஓகே. காமிக்கிறீங்களா? என்னது இது? என்னது இது? ரெண்டு ரொட்டி வச்சிருக்கேன். அதில் 2 இருக்கு, ஒரு அரை ரொட்டி வச்சிருக்கேன். ஆமாம், 3 ரொட்டியாக வச்சா சாப்பிட மாட்டீங்கல்ல, அதனால தான். சரி, மூடிடுங்க. ஓகேவா? பாஸ்டா பண்ணி தரவா? பாஸ்டா சரி, இன்றைக்கும் ஸ்பீடாக தான் பண்ணேன். அதை ஒழுங்காக மூடுங்க, மூடல பாருங்கள். சரி, ஓகே. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா இப்போது? ஓகே. சாப்பிட்டு பவுடர் அடிக்கணுமா? தலை சீவணுமா? சரி, ஓகே. தலை சீவலையா? அங்கே பாருங்கள். பார்க்க முடியாது உங்கள் தலையை, நீங்களே கண்ணால் தான் பார்க்க முடியும். சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நேற்று என்கிட்ட நைட்டு கோச்சின்னு என்ன பண்ணீங்க? சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட வேணான்னு சொல்லிவிட்டு நான் போய் படுத்ததுக்கப்புறம் லைட்டை போட்டு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வெங்காயம் வச்சுன்னு சார் சாப்பிட்டாரு. அவ்வளோ கோபம் இல்லை? என்ன எதுவுமே பேசாமல் சிரிக்கிற? சரி, சாப்பிடுங்க. இன்னும் வேன் வரலைங்க, என்னன்னு தெரியல. வேன் ரொம்ப லேட்டாக இருக்குது, அதனால் நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வேன் வர வரைக்கும் பார்க்கலாம் வேன் எத்தனை மணிக்கு வருது அப்படின்ட்டு. ஆட்டோ போட்டுங்கிறாரு சார். இன்னைக்கு வேன் அந்த பக்கம் இருந்து வருதோ, பொண்ணா சைடு. நான் சரஸ்வதினா வந்து இன்னும் வரலைங்க, பார்க்கலாம். என்னுடைய ஸ்கூல் வேன் வந்திருக்கு பாருங்க. வந்த உடனே பசிக்குதுன்னு தான் சொல்லுவான் பாருங்களேன். தப்பனா அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க இருங்க கொஞ்ச நேரம். இப்போ அந்த ஊஞ்சலில் உட்காரணும், அதுதான் உனக்கு ஆசை, அப்படி சொல்லுங்க. அந்த ஜாமுக்கொல்லி இருக்குல்ல, அந்த அந்த ஐயோ மிளகாத்தூள் போட்டேன் நாங்கள், அதனால் கார் தான். அதனால் வந்து உப்பு போட்டு அதை கழுவிட்டு வெறும் உப்பு மட்டும் சாப்பிட போகிறான். நான்
இப்போ வந்து நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு தாங்க சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அந்த கோவிலில் கும்பாபிஷேகம். எல்லோரும் போகிறோம். பெரிய அண்ணி, சின்ன அண்ணி இதில் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு கல்யாணத்துக்காக அவங்க போயிருந்தாங்க. அந்த கல்யாண வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் வந்து இன்றைக்கி நான் இவங்க கூட எல்லோரு கூடயும் சேர்ந்து தான் போனேன் சாப்பிட்றதுக்காக. வாங்க இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம். இங்கே தாங்க கும்பாபிஷேகமே நடந்தது. மைக் ஓடிக்கிட்டு இருந்ததுனால வந்து நான் வந்து உங்களுக்கு வாய்ஸாகவே கொடுத்துட்றேன் நான். இது வந்து கிராமத்தில் இருக்க கிராம தேவின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து கோவில் கட்டியிருந்தாங்க. நான் அரிக்கிட்ட சொல்லி வீடியோ எடுக்க சொன்னேன். எப்படி போய் எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அவங்க பெரியப்பா உட்காந்துருக்கிற சைட்லலாம் போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பையத்தில் பாருங்களேன். இங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுதுங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்னுது. இது ஒரு கோவிலுங்க. கோவில் எடுக்காமல் அவன் மாட்டு நேராக போயிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ காமிக்கிறா பார்த்தீங்களா அந்த எல்லோ கலரு, அதுதான் வந்து கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போது இந்த வெளியே இருக்குது மரத்துக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாமியை தான் எடுத்து உள்ளே வைக்க போகிறாங்க. கண்டிப்பாக நான் திங்கட்கிழமை அன்றைக்கி போகிறப்போ கண்டிப்பாக தெளிவாகவே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த கோவிலில் வந்து கட்டினதுனால வந்து இப்போ இன்றைக்கி அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால தாங்க நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதே ட்ரெஸ்ஸில் போனதுனால வந்து நான் கிட்ட போகல. இடையே நின்று கீழே விழுந்து கும்பிட்டோம். கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இடையே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற இடத்துக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப மனதுக்கு நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வருஷம் நான் இங்கே வந்து இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் வந்து அரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. சாப்பிட்ற இடத்துக்கு போனோடனே நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்புனோடனே ஃப்ரிட்ஜுக்காரங்க வந்திருந்தாங்க. ஃப்ரிட்ஜுக்காரங்க காலையிலேயே வந்துட்டு செக் பண்ணாங்கங்க. இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அந்த போர்டு தாங்க ஃபால்ட்டே. மற்றபடி வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அவங்க டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து பார்த்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்ட்ரு சொல்லுவாங்கள்ல, கேஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. டெப்ளைசர் நம்பரு நம்மளது வந்து டெப்ளைசர் மாடல்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டந்தாங்க நம்மளது ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் ஃப்ரிட்ஜு வந்து ஓட்டி பார்த்தாங்க. அந்த போர்டை கட்டிட்டு அவங்க வேறு ஏதோ வச்சு ஓட்டி பார்த்தாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜு கூலிங் எல்லாம் ஆச்சுங்க. இந்த போர்டு மட்டும்தான் பிரச்சனையே. இந்த போர்டு வர்றதுக்கு தாங்க இங்கே கிடைக்க மாட்டேன்னுது. நான் இந்த போர்டு சைடில் வைக்கிறேன். சப்போஸ் யாராவது கிடச்சிதுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேசுறது கொஞ்சம் மெதுவாக தான் கேட்கும். பக்கத்தில் தூங்குறாங்க, கத்த போகிறாங்க. எந்த பொருளுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணுது சார்னியா, அந்த பொருள் கடைசியில் என் கையில் தான் முடிஞ்சுது. அது எப்படின்னு தெரில. ஆனால் எனக்கு நான் தான் போய் அதை ரெடி பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் சரினால அது முடியல. கடைசியில் நான் தான் போயிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்தேன். அந்த பொருள் காட்டுறேன் என்ன. இந்த பொருளுக்காக சொன்ன ஒரு வருஷம் வந்து ஒரு சில வெயிட் பண்ணி வந்தாங்க. பட் அது சரியாக ஆகலை. இந்த பொருள் லைட்டை நான் காமிக்கிறேன், பாருங்க. நானும் தான் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சுக்கிறேன். என்ன பொருள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதில்? அதோட பர்த் சர்டிஃபிகேட். இது ரெடி பண்ணுறதுக்கு சன்னாக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ரெடி பண்ணாங்க. ஆனால் ஆகலை. கடைசியில் நான் தான் போய் அது ரெடி பண்ணேன். ரெடி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? அதில் அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே. அப்படியே பேக்கில் வச்சுக்கலாம்.
ஊருக்கு போகிறப்ப எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் ஃபோட்டோஸை பிடிச்சி அமுச்சிட்டேன். இந்த பக்கம் காட்டுற பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கடைக்கின்னு வந்து இவ்வளோ இருட்டில் வந்தது. பட் ஆனால் லைட்டு வெளிச்சம்லாம் இருக்குது. ஆனால் பட் யாரும் வெளியே அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, சரிங்களா. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நான் வரணுன்ற சூழ்நிலை. அதனால் இப்போ வந்து நான் வந்தேன். ஏன்னா வெங்காயம் இல்லை நாளைக்கு சமைக்கிறதுக்கு. வெங்காயம் மேகி வாங்கிட்டு போயிட்டு வச்சுட்டா வந்து தேவைன்னும் போது சமைச்சிக்கலாம்ல. அதனால் இங்கே பார்த்தீங்களா இந்த தெருக்குள்ளெல்லாம் எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நடக்கும்போது தான் தெரியுது நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்னும் குண்டாக இருக்கோம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, இந்த பக்கம் பாருங்க. சரி ஓகே, வீட்டுக்கு போகலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.